வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் சிவா. தமிழ் சாஃப்ட்வேர் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இப்போ தான் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஆர் லாங்குவேஜ் டெவலப் பண்ணுறதுக்காக ஆர் லாங்குவேஜை டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ண பார்ப்போம். ஸோ அதுக்கு வந்து ஆர் லாங்குவேஜை ஃபஸ்ட்டு டவுன்லோட் பண்ணிக்குவோம். ஸோ ஆர் லாங்குவேஜ் டவுன்லோட் பண்ணிக்கிட்டோம்னா ஸோ சிஆர் ப்ராஜெக்டில் டவுன்லோட் இருக்கும். நேராக போயிட்டு நம்ம விண்டோஸ் வெர்ஷன் நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம். விண்டோஸ் டவுன்லோட் ரிலீஸ்ட் 4.2 ஃபார் விண்டோஸ். ஸோ டவுன்லோட் ஆகிட்டுருக்கு. ஸோ அதே டயத்தில் இதுக்கான எடிட்டரையும் நம்ம டவுன்லோட் பண்ணிக்குவோம். இதுக்கான எடிட்டர் வந்து நம்ம வந்து RStudio நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ RStudio வந்து நம்ம டவுன்லோட் பண்ணிக்குவோம். ஸோ அதே மாதிரி RStudio வெப்சைட்டுக்கு போயிட்டு RStudio டவுன்லோட் RStudio கொடுத்துருவோம். ஸோ இதில் கொடுத்தீங்கன்னா RStudio ஃபார் டெஸ்க்டாப். ஸோ ஏற்கனவே நம்ம வந்து ஆரை வந்து டவுன்லோட் கொடுத்துட்டோம். ஸோ அதனால் RStudio ஃபார் விண்டோஸ் வந்து நம்ம டவுன்லோட் பண்ணிக்குவோம். ஸோ RStudio டவுன்லோட் ஆயிடுச்சு. இப்போ ரெண்டுத்தையும் நம்ம இன்ஸ்டால் பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு ஆரை இன்ஸ்டால் பண்ணிக்குவோம். எஸ், ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு அக்ரிமெண்ட்டு. ஸோ இப்போ இது வந்து எங்கே இன்ஸ்டால் பண்ணணுங்கிறத கேட்கும். ஸோ நான் வந்து என்ன செய்யணும்னா என்னோடய எஃப் ட்ரைவில் நான் இன்ஸ்டால் பண்ணிக்கிறேன். ஸோ என்னோடய எஃப் ட்ரைவை நான் சேஞ்ச் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் ஸோ இதெல்லாம் டிஃபால்ட்டாக இருக்கக்கூடியது நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். நான் எதுவும் கஸ்டமைஸ் பண்ணல. ஸோ டிஃபால்ட் இருக்கக்கூடியது நான் இது பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் ஸ்டார்ட் அப்பில் வந்து R9 கொடுக்கலான்னு கேட்கும். எஸ். ஸோ ஷார்ட்கட்ஸ் எல்லாம் எது கிரியேட் பண்ணணுமா என்னங்கிறதெல்லாம் கேட்கும். ஸோ உங்களுக்கு என்னென்ன அந்த ஷார்ட்கட்ஸ் கிரியேட் பண்ணணுமோ கிரியேட் பண்ணிக்கிறேன். நான் டிஃபால்ட்டாக அப்படியே வச்சுக்கிறேன். எனக்கு குயிக் லன்ச்லாம் எது வேணாம். ஸோ டெஸ்க்டாப் ஷார்ட்கட் ஒன்றே நான் வச்சுக்கிறேன். ஸோ இந்த ஆர் லாங்குவேஜ் வந்து எதுக்காக யூஸ் பண்ணுவோம்னா டேட்டா சயின்டிஸ்ட், அதாவது இப்போ ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் டேட்டாவெல்லாம் நம்ம அனலைஸ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு லாங்குவேஜ் தான் இது. ஸோ இது வந்து இப்போ கரண்ட்டாக வந்து பிக் டேட்டா அனலைசிங் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பாப்புலராக இருக்கக்கூடிய இதில் இப்போ இந்த ஆர் லாங்குவேஜை அதிகமாக யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதை வச்சு நம்ம நிறையா ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் டேட்டாவெல்லாம் நம்ம கிளியராக பண்ண முடியும். அதுக்காக தான் நம்ம வந்து ஆர் லாங்குவேஜ் யூஸ் பண்ணுறது. ஸோ RStudio அதே மாதிரி இன்ஸ்டால் பண்ணிக்கிறேன். RStudioங்கிறது வந்து இட்ஸ் ஆர் லாங்குவேஜுக்கான எடிட்டரு. ஸோ இதை யூஸ் பண்ணோம்னா நமக்கு விஷுவலைசேஷன் எல்லாமே நம்ம ஈஸியாக அந்த எடிட்டர்லேயே நம்ம பார்த்துக்கலாம். ஸோ இது வந்து எங்கே இன்ஸ்டால் பண்ண கேட்குது. நான் அதே மாதிரி என்னோட எஃப் ட்ரைவ்லேயே இன்ஸ்டால் பண்ணிக்கிறேன். இன்ஸ்டால். ஸோ இப்போ ஆர் லாங்குவேஜ் வந்து இன்ஸ்டால் ஆகிடுச்சு. ஸோ ஃபினிஷ். ஸோ இப்போ ஆர் லாங்குவேஜை நம்ம வந்து ஓப்பன் பண்ணோம்னா RStudio கொடுத்து நம்ம RStudioவில் நம்ம இங்கே இதில் ஒர்க் பண்ணலாம். ஓகே. ஸோ இதுதான் ஆர் லாங்குவேஜுக்கு இருக்கக்கூடிய எடிட்டர். ஸோ குளோபல் ஆப்ஷன் எஸ். ஸோ இங்கே வந்து நம்ம ஆர் லாங்குவேஜ் என்ன வெர்ஷன் நம்ம இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத சொல்லிடுறோம். ஸோ ஆர் லாங்குவேஜ் வந்து நம்ம என்ன வெர்ஷன் யூஸ் பண்ணியிருக்கலாம் 4.22. ஸோ இங்கே வந்து நம்ம ஆர் லாங்குவேஜோட எல்லா கமெண்ட்ஸையும் நம்ம யூஸ் பண்ணி பார்க்கலாம். இப்போதைக்கு வந்து ஒரு டெமோ
இது வந்து கமாண்ட் ப்ராம்ப்ட்ல ஒர்க் பண்ணுற மாதிரி தான். ஸோ கமாண்ட் ப்ராம்ப்ட் பண்ணி இது வந்து இந்த கமாண்ட் ப்ராம்ப்ட்ல தான் நம்ம ஒர்க் பண்ணணும். ஸோ ஒர்க் பண்ணோம்னா நமக்கு விஷுவலைசேஷன் இப்போ பிளாட்ஸ் இந்த எடுத்துகிட்டு போனோம்னா நமக்கு நம்ம ஒரு கிராஃபிக்கல் டிசைன்ஸ்க்கு தேவைப்படக்கூடிய டேட்டாஸ் எல்லாம் இம்போர்ட் பண்ணி நம்ம போட்டோம்னா இங்கே நம்ம வந்து அதோட அவுட்புட்டை நம்ம இதில் பார்க்கலாம். ஓகே, என்ஜாய் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.